friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our Tamil channel. So இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது what I eat in a day for weight loss அப்படிங்கற வீடியோ தான். நாளை நான் என்னென்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இருக்குது வந்து low carb diet, dairy free, sugar free அந்த மாதிரி டயட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத டீடைலா வந்து லாஸ்ட் வீடியோல நான் கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். And இந்த what I eat in a dayக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன் கிடையாது, நான் டாக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து PCOD, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு. சோ நான் நிறைய ரிசர்ச் பண்ணி எனக்கு எது ஒத்து வருது அப்படின்னு பார்த்து நான் ஆரம்பிச்சதுதான். எனக்கு ரொம்ப நல்லா இது ஒர்க் ஆகுது. என்னோட ஹார்மோன்ஸ்க்குமே இது ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் நீங்க என்ன டெய்லி சாப்பிடுறீங்கிறத அப்படியே த்ரூ அவுட்டா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லோ கார்ப் டயட்டோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் 2 மீல் தான் சாப்பிடுவேன். ஒரு ஃபுல் மீலா 2 மீல் மட்டும் தான் சாப்பிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்றது வந்து நான் ஒரு 12 மணி போல தான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா நான் குடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சதுமே வார்ம் வாட்டர்ல ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் தான் அப்படின்னு இல்லை, நீங்க வெறும் வார்ம் வாட்டர் குடிக்கலாம், கொஞ்சமா லைம் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். வந்து சுகர் ஃப்ரீ, எந்த ஸ்வீட்டருமே எடுத்துக்கிறது இல்லைங்கிறதுனால ஹனி எல்லாம் குடிக்க மாட்டேன். நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்கையில அந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல ஹனி எடுத்துக்க கூடாது. ஸோ அதனால நான் ஆப்பிள் சைடர் வினிகர் வித் வார்ம் வாட்டர் வந்து குடிப்பேன். ஒன்ஸ் அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் இந்த டயட் சேர்ந்திருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கப் கிரீன் டீ எடுத்துக்குவோம். இது டெய்லி கிரீன் டீ எடுத்துக்கணும், டெய்லி கிரீன் டீ அந்த நேரத்தில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னா அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அந்த டைம்ல ஒரு கிரீன் டீ, அப்படி இல்லாட்டி வார்ம் வாட்டர் வந்து குடிப்பேன். காலைல அந்த 12 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிறது எல்லாமே வந்து வார்ம் வாட்டரா இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். நான் எப்பெல்லாம் தண்ணி வந்து சிப் பண்றனோ அப்பெல்லாம் அது வார்ம் வாட்டரா இருக்கிற மாதிரி கெட்டில் ஆன் பண்ணி நான் அந்த வார்ம் வாட்டராகவே எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ பெரிய மீல் வந்து நான் அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்றப்போ டைமிங்காக நம்ம லஞ்சுன்னு சொல்லிக்கலாம். நான் ஃபாஸ்ட்டை எப்போ பிரேக் பண்றனோ அந்த மீல் தான் வந்து பெருசா இருக்கும். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு வெஜிடபிள் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன், ஒரு நான்வெஜ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன், அப்புறம் வந்து எக் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். எல்லா வகையான நான்வெஜ்ஜும் நான் சாப்பிடுவேன். மோஸ்ட்லி சிக்கன், மட்டன், ஃபிஷ், அப்புறம் வந்து ப்ரான் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளேட்டை நான் இந்த மத்தியானம் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கறத வந்து நான் டெய்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து ஸ்டோரிஸ்ல போடுவேன். கிட்டத்தட்ட இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 நாள்ல இருந்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும்னா நீங்க அதை பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காலிஃப்ளவர் ரைஸ், காலிஃப்ளவர் வந்து நம்ம ரைஸ் மாதிரி சாப்பிடலாம். நம்ம கிரெயின்லாம் சாப்பிட மாட்டோம் லோ கார்ப்ல இருக்கையில. ஸோ அரிசி கோதுமை எதுவுமே எடுத்துக்க மாட்டோங்கிறதுனால காலிஃப்ளவரை வந்து நம்ம துருவிட்டு அதை வந்து நம்ம சாதம் மாதிரி சாப்பிடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு காலிஃப்ளவரை நம்ம எப்பயும் இது பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் மஞ்சத்தூள் போடுவாங்க, சில பேர் உப்பு மட்டும் போடுவாங்க. நான் உப்பு மட்டும் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவுதான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ரைஸை விடுற ஃபீலிங்கே இருக்காது. நிறைய ரெசிபிஸோடு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாப்பர் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி சாப்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மிக்சிலேயே சாப்பர் வந்திருக்குன்னா நீங்கள் அதை செய்யலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துருவுறதுல தான் நான் வச்சு துருவேன். இப்போ இந்த சாப்பர் வந்ததுலேருந்து இதில் போட்டு பண்ணுறேன். இந்த அடியில் இருக்கிற ஸ்டெம் பகுதியை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் கையால் துருவுறதுனா கையால் துருவுங்க. இல்லை உங்களுக்கு மிக்சிலேயே இந்த மாதிரி சாப்பர் வந்திருக்குன்னா அந்த மாதிரி, இல்லை குட்டி சாப்பர் இந்த மாதிரி இருக்குன்னா இதில் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட சாப்பர் எந்த அளவு கொள்ளுமோ அந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு 4 days 3 days வரைக்கும் இருக்கிற மாதிரி. ரைஸ் பதத்துக்கு வரணும். ரொம்ப நுணுங்கி போய் மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்ற பக்குவத்துக்கு அந்த ஃபுல் காலிஃப்ளவரையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன், துருவி வச்சுக்க போகிறேன். துருவினிங்கன்னா ஒரு பெரிய கப் அளவுக்கு எனக்கு இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அதை தவிர நான் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் அன்னன்னைக்கு எவ்வளோ எடுப்போமோ அந்த அளவு வந்து பாக்ஸில் போட்டு நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலே 4 days வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பரட்டி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி லோ கார்ப் செய்கிறீங்கன்னா. ஸோ இதை இப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேங்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவு கூட நான் ஃபுல்லாக ஊற்றிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு 3 to 6 நிமிஷம் உங்களோட காலிஃப்ளவர் பொறுத்து அது மாறும். பட் எந்த மாதிரி பக்குவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு குழம்பு தொட்டுக்க பண்ணுறீங்கன்னா அதை வச்சு மட்டும் கூட நீங்கள் வந்து இதில் சாப்பிட முடியும். இது அப்படியே ரைஸ் பவுலாகவும் நீங்கள் வந்து நார்மல் குழம்பு, ஆனால் நிறைய குழம்பு ஊற்றுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ இந்த பக்குவத்தில் இருக்கையில இதை இறக்கிடணும். இன்றைக்கி இதில் எப்படி நான் கோகோனட் ரைஸ் செய்கிறது, தேங்காய் சாதம் செய்கிறதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்காய் நான் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, நீங்கள் எப்படி நார்மலாக தேங்காய் சாதம் செய்வீங்களோ அதே மாதிரி தான் அந்த பேட்டரெல்லாம். ஸோ பட்டை மிளகா, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். தேங்காய் சாதம்னு இல்லை, புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதத்துக்குலாம் நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரியே தான். ரைஸ் வேக வைக்காமல் போடுவீங்கன்னா ரைஸ் வேக வைக்காமல் போடணும். இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு எப்பயுமே ரைஸ் வேக வச்சு போடுவோங்கிறதுனால காலிஃப்ளவரை வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு போடுறோம். ஸோ பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, நிறைய நிலக்கடலை வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்தளவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சாதத்துக்குலாம் நம்ம வேக வச்சு போடுவோம்னா இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி சாதத்துக்குலாம் அதோடய போட்டு வேக வைப்போம். நிறைய பேர் பிரியாணியெல்லாம் கூட இதில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட ரெசிபிஸ் நிறைய இதில் இருக்குது.
ஸோ தேங்காயும் போட்டு தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சிருந்த இதில் வந்து நான் போட்டு கிண்டி பார்த்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த திருப்பி பெரிய பேனுக்கு மாற்றிட்டேன். செம்ம யம்மியாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இல்லைனா கூட இது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்கும், அதை வேறு டைப்பில் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக செம்ம யம்மியாக இருக்கும். காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய வெஜிடபிள் எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வந்து நான் வெஜிடபிளாக வச்சுருக்கேன். இங்கே வந்து நாட்டுக்கோழியை வந்து மசாலா பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி மட்டன் சூப், போன் சூப் எடுத்துப்போம். ஸோ அது இருக்குது. எக் வந்து ஆம்லெட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லலாம் நான் 2-3 காய் எடுத்துக்குவேன். ஆனால் அப்போ வந்து நான் ஒரு 93 கிலோ இருப்பேன். அப்போ எனக்கு அந்தளவு வந்து சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. இப்போ என்னால் அந்தளவு எடுத்துக்க முடியறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு பெரிய அளவு காய், கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ், அப்புறம் மட்டன் சூப் டெய்லி இருக்கும். அண்ட் எக்கும் புதினா துவையிலும் முடிஞ்ச வரைக்கும் நான் சேர்த்துக்கணும்னு நினைப்பேன். இந்த ஃபோட்டோஸ் தான் நான் இன்ஸ்டாகிராமுக்காக எடுக்கிறது. டெய்லி எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிவிடுவேன். சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வார்ம் வாட்டர் இல்லைனா கிரீன் டீயோட எடுத்துக்கோங்க. என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் படிச்ச வரைக்கும் எப்பெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நம்மளோட இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ எத்தனை தடவை நம்ம சாப்பிட்டாலும், நம்ம முன்னாடியெல்லாம் 5 தடவை 6 தடவை பிரித்து சாப்பிடுவோம்ல, அப்பெல்லாம் நம்ம எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நம்மளோட இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் இடையில இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் பண்ணுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பழகிடும். இடையில இன்பிட்வீன் நான் ஏதாவது குடிப்பேன்னா அமெரிக்கானோ நம்மளோட பிளாக் காஃபி இருக்குல்ல, அதை வந்து சில்லுன்னு குடிப்பேன். அப்படி இல்லாட்டி கிரீன் டீ, அவ்வளவுதான். ஸோ என்னோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைம் வந்து 18:6. நான் அந்த 6 மணி நேரத்துக்குள்ள மட்டும் தான் சாப்பிடுவேன். 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருப்பேன். எடுத்ததுமே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. எடுத்ததுமே 12 hour, அப்புறம் 14, அப்புறம் 16 அந்த மாதிரி வாங்க. நான் இப்போ இருக்கிறது வந்து 18:6. இது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஈவினிங் மீல் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். வந்து தேங்காய் பால், சியா சீட், நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவேன். சில நாள் மத்தியானம் செஞ்ச காயோட கொஞ்சம் முட்டை அந்த மாதிரி சாப்பிடுவேன். அன்னைக்கு நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கிற உங்களுக்கு பிளேட்டும் கொடுக்குறேன். ஸோ அன்றைக்கி வந்து மத்தியானமே கொஞ்சம் மட்டன் சூப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டன் சூப், அப்புறம் 2 எக்கு போட்டு எக் ஆம்லேட் வச்சுருக்கேன். அப்புறம் பீசஸ் கொஞ்சம் சிக்கன் பீசஸ் இருந்ததில்ல, அதில் குட்டி பீசஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் மெக்கடமியா நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுதான் அன்னைக்கு டின்னராக சாப்பிட்டது. சில நாள் நிறைய நட்ஸ், எல்லா நட்ஸுமே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, நான் வந்து ஒரு 5-6 வகை நட்ஸ் எடுத்துப்பேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம், பிஸ்தா, வால்நட், பீக்கன் நட்ஸ், மெக்கடமியா நட்ஸ்னு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வறுத்து சாப்பிடலாம். ஈவினிங்ல இல்லாட்டி சில பேர் நட்ஸ் நுணுக்கி போட்டு வெறும் தேங்காவோடய சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். கோகனட் மில்க்ல காஃபியும் நட்ஸும் சாப்பிடலாம். நான் அடிக்கடி அது வந்து செய்வேன். தேங்காய் பால் எடுத்துட்டு அதை லைட்டா சூடு பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டு அப்படியே ஆத்தி குடிச்சோம்னா நமக்கு காஃபி மாதிரியே இருக்கும். சுகர் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா காஃபி மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர்ல காஃபி நான் வந்து கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு வறுத்துட்டு அது ரெண்டையும் அப்படியே சாப்பிடலாம். இதே நீங்க 3 வேளையும் சாப்பிடுறீங்க, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இல்லாம சாப்பிடுறீங்கன்னா காலையில எக் எடுத்துக்கலாம். ஆம்லெட் இல்ல வந்து காலைல எக் சாலட் அந்த மாதிரி எக்ஸ் எடுத்துக்கலாம். மத்தியானம் ஒரு 2 மீல் எடுத்துக்கலாம். நைட் நீங்க திருப்பி சூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து சூப், சாலட், கீரை அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க 3 வேளையும் சாப்பிடுறீங்கன்னா இந்த மாதிரி 3 வேளையும் மாத்தி சாப்பிடலாம். ஸோ நான் இருக்கிறது லோ கார்ப் டயட். அதுல நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இது இல்லாம கண்டிப்பா டெய்லி ஒரு 5 days வீக்லி 5 to 6 days ஆகுது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்றதையும் நான் வந்து ரெகுலரா வச்சிருக்கேன். மோர் தென் 10 kgs வந்து இப்போ எனக்கு குறைஞ்சிருக்கு. நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து தம்ப்நெயில்ல இருக்கும். நான் இங்கேயும் ஏதாவது பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீக்லி ஒரு வாட் ஐ ஈட் இன் எ டே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லுங்க. ரெசிபிஸ் மாறுபடும், மற்றபடி சாப்பிடுற பொருள் வந்து இதே தான் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. Have a nice day. Thank you so much for watching. Bye. அண்ட் இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வெறும் சுகர் மாவு சத்தாக எடுத்துகிட்டு இருக்கையில், கார்ப்ஸும் சுகருமா எடுத்துகிட்டு இருக்கையில் தான் நமக்கு உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபேட் ரிச்சாக, ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக திருப்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.